ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். சுண்டைக்காய் எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி அதுக்கப்புறம் லைட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஸ்லைஸ் பண்ண தேங்காய் ஒரு 5 பீஸ் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் வத்தல் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இந்த சுண்டைக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். வைக்கிறதுக்காக குடிக்கிற தண்ணி ஒரு டம்ளர் மட்டும் ஊற்றிக்கிறேன். இது நல்லா ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக சேர்த்து கல்லுப்பு போட்டு 2 விசில் வச்சுக்கலாம். இந்த குக்கர் மூடும்போது இந்த கேஸ் கட்டரை தூக்கி இழுத்து வச்சு ப்ரெஸ் பண்ணி மூடிக்கும். இந்த டிப்ஸை யாருக்கெல்லாம் தெரியாதுங்கிறத சொல்லுவேன். அதே மாதிரி கேஸ் கட்டரை விசில் வச்சு டம் கட்டின பிறகு இந்த கேஸ் கட்டரை தூக்கி விட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது ஒரு விசில் வச்சு இறக்கிக்கலாம். கடாயில் சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாகிட்டு கடுகு போட்டுக்கலாம். கட் பண்ணி வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து வெங்காயம் தக்காளி ரெண்டையும் போட்டு வதக்கும்போது நமக்கு தக்காளியில் இருக்கிற சாரெல்லாம் நல்லா இறங்கிடும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். எனக்கு விசில் வந்துருச்சு, இறக்கி வச்சுக்கலாம். டம் கட்டிக்கலாம். வச்ச புளியை சேர்த்துக்கலாம். உப்புத்தூள் போட்டுக்கலாம். கட் பண்ண தேங்காவை போட்டுக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி அப்படியே போடுறேன். கத்திரிக்காய் வத்தல் இல்லைனாலும் கத்திரிக்காவை போட்டுக்கலாம். வச்சா சுண்டைக்காய் தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல நல்லா கொதி வரட்டும். இதோட நெத்திலி கருவாடு விருந்து போட்டு செஞ்சாக்கா அவ்வளோ ருச்சியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு கொஞ்சம் கொதி வரட்டும். தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான், மணக்க சுண்டைக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.